ஹாய், திஸ் இஸ் கலை ஃப்ரம் Aran ஃபவுண்டேஷன். இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஏசி மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன கொஷின்ஸ் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது, அது ஏன் நிறைய பேரண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வி ஹாவ் மிஸ் ஃபரிஹா இராம், ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். ஹாய் ஃபரிஹா. ஹாய் ஃபரிஹா, சொல்லுங்கள் ஏஏசினா என்ன, அதுலேருந்து ஆரம்பிப்போம். So let me again, it's very easy to understand. AAC full form augmentative alternative communication. So number generally also anyone we use more than words. We express through our emotions, we express through our hands, we express through our actions and gestures. Nariyave as a normal typical person நம்ம express பண்றோம்னா, why can't we encourage that in a child? We are stimulating communication, stimulating language. So that's why AAC is a part of a very integral part of speech therapy, and we encourage it very very much. Okay, that அது நான் இப்போது ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன் உங்களுக்கு. ஜெஸ்டர்ஸு, எமோஷன்ஸு, ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன். வேர்ட்ஸ் மட்டும்தான் இல்லை, இந்த மெத்தட்லேயும் ஒரு சைல்டை கம்யூனிகேட் பண்ண வைக்கலாம். ஆமாம், லைக் யூஸ்வலாகவே உங்கள் சைல்டு என்ன பண்ணுவாங்க, இதர் எதுவுமே லைக் அவங்களும் நார்மல் சில்ட்ரனும் லைக் பீப்புள் கம்யூனிகேட் ஒரு நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மூலமாக பண்ணுவாங்க. நான் நிறையவே கேட்டிருக்கேன், பேரண்ட்டை புல் பண்ணி ஆப்ஜெக்ட் கிட்டே கூட்டு போகிறது, அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தான். ஆனால் அந்த அந்த ஃபார்மை அந்த சைல்டு லேர்ன் பண்ணிச்சு. ஸோ நீங்கள் ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் தெரபிஸ்ட், வாட் வி ஷுட் டூ இஸ் தட் அந்த ஆல்ரெடி இன்டென்ஷனல் கம்யூனிகேஷன், அதுவும் இன்டென்ஷனல் கம்யூனிகேஷன் தான். அந்த இன்டென்ஷனல் கம்யூனிகேஷனை எப்படி நம்ம கொஞ்சம் மாடிஃபை கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக, அதுவும் மீனிங்ஃபுல் தான் மேம். பட் இன்னும் நல்லா மாடிஃபை, டியூன் பண்ணி இன்னும் அழகாக we can encourage them to point at a picture of that. அந்த இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு தூரமாக இருக்க ஒரு ஸ்நாக் வேணும்னா, அந்த ஸ்நாக் அந்த கபோர்ட் கிட்டே கூப்பிட்டு போகிறாங்கன்னா அது வேணும்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அது இருக்குது. இப்போது நீங்கள் இல்லை, எவ்ரி டைம் நீங்கள் இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ அதே ஸ்டாக்கு இப்போ நான் எனக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா எனக்கு தெரியாது அவங்க என்ன எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க எனக்கு தெரியாது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக மேபி அந்த பிக்சரை பாயிண்ட் பண்ண வைக்கிறது, ஏதாச்சும் ஒரு எல்லாருக்கும் புரிய மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் மூணு அவனுக்கு பாப்பாவுக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தோன்னா எல்லாருக்கும் புரியும்ல. அண்ட் அந்த அப்படி இருந்தால் நான் இண்டிபெண்டன்சி இது ஆயிரும், பில்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு சிப்ஸ் வேணும் அப்படின்னா பேரண்ட்டை கையை கூட்டிகிட்டு போய் அங்கே காமிக்கிறது ஒரு விதம், அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் லெவல் இந்த சிப்ஸ்னு ஒரு பிக்சரில் போட்டு சிப்ஸ்னு எழுதின பிக்சரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நிற்கும் போது அந்த குழந்தை அது யார்கிட்ட வேணால் அது கேட்கலாம். அண்ட் குழந்தைக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் பில்ட் ஆகும். ஸோ இதிலேருந்து கம்யூனிகேஷனை பெட்டராக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்னா, இப்போ பேரண்ட்டுக்கு என்ன கொஷின் சொல்கிறேன். இப்போது இது எந்த லெவல் ஆஃப் எந்த ஏஜ் குரூப் ஆஃப் சைல்டுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோன்ருக்கு. ஸோ ஒரு எங்கர் ஏஜில் இருக்க சைல்டு லெஸ் தென் 3-4 இயர்ஸ் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் நான் இதை சொல்லி கொடுத்தேன்னா குழந்தை பேசாமலே போயிடுவானா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அண்ட் நான் ரொம்ப நாளாக தெரப்பி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், இன்னும் குழந்தை நான் வெர்பலாகவே தான் இருக்கான். இப்போ இந்த பாயிண்டில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணால் இன்னுமே பேசவே மாட்டானோ அப்படிங்கிற ஒரு பயத்தை, 2 கேட்டகரி இருக்குது எனக்கு, நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு த யங்கர் ஏஜ் கேட்டகரி. ஸோ யங்கர் ஏஜ் கேட்டகரி சைல்டு நான் வெர்பலாக தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷுவல் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது கரெக்டாக? கண்டிப்பாக கரெக்ட். அண்ட் அது டிஸ்டர்ப் பண்ண அதுக்கும் குழந்தை பேசாமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஸோ திங் இஸ் தட் நம்ம இந்த ஒரு ஸ்டிக்மடைஸ் மாதிரி ஆயிடுச்சு, தட்டு பிக்சர் வச்சு சொல்லி கொடுக்குறது. பட் நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் தெரப்பியோ இருந்தாலும் ஒரு எனி ஃபார்ம் ஆஃப் நம்ம வீட்டில் ஸ்டிமுலேட் பண்ணாலையும் நீங்கள் சும்மா வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ஒரு அந்த ஆப்ஜெக்டை காமிச்சிட்டு சொல்லுவீங்க, அந்த ஆப்ஜெக்டை டிஃப்ரெண்ட் விதமாக சொல்லுவீங்க, ஆக்ஷன் வழியாகவும் சொல்லுவீங்க. அது ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வழியாகவும் அந்த 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 வேர்டை நீங்கள் அன்இன்டென்ஷனலாக அப்படி தான் சொல்லி கொடுப்பீங்க.
அந்த வேர்டுக்கு உண்டான கனெக்ஷனை ஏதோ ஒரு விதத்தில் காமிச்சிக்கிட்டே ஆல்ரெடி தான் இருப்பீங்க. கொடுக்குறீங்க ஆல்ரெடி. ஸோ அந்த ஆல்ரெடி கொடுக்குற கனெக்ஷனை நீங்கள் எதுக்கு இந்த கனெக்ஷனும் எதுக்கு ஃபார்ம் பண்ண மாட்டீங்க இஸ் மை கொஸ்டின். ஓகே நீங்கள் நான் இப்போது ஒரு இப்போ தண்ணி சொல்லும் போது நீங்கள் சும்மா தண்ணியாக சொல்லுவீங்க, இல்லை நீங்கள் ஒரு கையெடுத்து இப்படி தண்ணி ஆக்ஷன் காமிப்பீங்க. அதுவும் நீங்கள் நம்ம யாரும் சொல்லாமல் நீங்களே பண்ணுறீங்க. வை டோன்ட் யூ டூ த சேம் திங்? இந்த கனெக்ஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, இந்த ஆக்ஷன் ஜெஸ்டருக்கு கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, why can't we form the same connection for the word and the picture, visual picture why can't we do that? And same தான் பண்றோம், தான் டிஃப்ரெண்ட் மோட்ஸ்ல பண்றோம், அவ்வளவுதான். அந்த சைல்டு வந்து விஷுவலா இன்னும் நல்லா லேர்ன் பண்ணிப்பாங்கங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பட்சத்துல பண்ணிப்பாங்க இன்னும் அதிகமா. நீங்க இப்போ அதே பிக்சரை நாட் ஜஸ்ட் விஷுவல் ஜெஸ்டர் எல்லாம் நீங்க சேர்ந்து கொடுத்தீங்கன்னா அழகா அந்த பாப்பாவுக்கு கனெக்ஷன் இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட்க்கு நிறைய கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கனெக்ஷன்ஸ் இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பெட்டரா கம்யூனிகேட் வேர்ட் ஏதாச்சும் மூலமா பண்ணுவாங்க. இதை ஜெஸ்டர்ல பண்ணுவாங்க, இல்ல பாயிண்டிங் வச்சு பண்ணுவாங்க, இல்லை வார்த்தையே சொல்லுவாங்க. ஆனால் அது கனெக்ஷன் ஃபார்ம் ஆகணும்ல. கனெக்ஷனே ஃபார்ம் ஆகலை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு டிவி போடணும்னா 2 plugs போடணும். நீங்கள் 1 plug போட்டு ஆன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஆகுமா? ஆகவே ஆகாது. 2 plugs போட்டிங்கன்னா அழகாக ஆன் ஆகும், நீங்கள் யூஸ் பண்ணாட்டி. அதே மாதிரி தான் அந்த கனெக்ஷன், வேர்ட் கனெக்ஷன் நல்லா ஃபார்ம் பண்ணும். அந்த கனெக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுங்க சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இட் வில் நாட் ஹிண்டர் யோர் வர்பல் இது, இட் வில் ஒன்லி என்ஹான்ஸ். அது பட் த வே ஆஃப் டூயிங் இட் ஆல்சோ இஸ். நீங்கள் எடுத்துடனே பாயிண்ட் பண்ணுங்க இஸ் நாட் ஹவ் இட் இஸ். யூ ஷுட் பி லைக் தண்ணி, ஐ எம் பாயிண்டிங் தண்ணி. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த வே ஆஃப் டேக்கிங் இஸ் ஒன்லி. அதுதான் ஒரு விஷுவலை வச்சு ஒரு வெர்பல் டிமாண்டோ பண்ணாம அதை மாடல் பண்ணும்போது தான் அது கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல. கரெக்ட். த வே யூ டேக் இட் ஒன்லி matters here. You only teach them to point, then yes, they'll only learn to point and they will not use their words. But if you teach them to use their words, point, also interact and look at the speaker, then everything will develop. It's all about how you take it. எக்ஸாக்ட்லி. அது ஆக்சுவலி பேரண்ட்டுக்கே ஒரு ட்ரைனிங் வேணும். ஒரு விஷுவல்ஸ் வச்சு ஒரு ஏர்லி ஏஜ்லேருந்து ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அந்த கனெக்ஷன் எப்படி பில்ட் பண்ணி அவங்க பேசுகிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இது ஆக்சுவலி இட்ஸ் நாட் கோயிங் டு ஹிண்டர், இன்ஸ்டெட் இட்ஸ் கோயிங் டு சப்போர்ட் பிரிங்கிங் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த சைல்டுங்கிறதான் பேரண்ட் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் அண்ட் தேர் வெரி குட் விஷுவல் லேர்னர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விஷுவல்ஸ் வித் வேர்ட்ஸ், நிறைய குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஸோ வித் வேர்ட்ஸ் சொல்லும்போது கனெக்ஷன் கொடுக்கும்போது தே வில் டெஃபினெட்லி கம் அவுட் வெல். இன்னொன்று என்னன்னா லைக் ஒரு நிறைய இயர்ஸ் நான் தெரப்பி போயாச்சு. இப்போ வந்து இன்னுமே என் குழந்தை நான் வெர்பலாக தான் இருக்கான். அப்படிங்கும்போதும் பேரண்ட் வந்து இந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன், இந்த ஏசி மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு விஷுவல்ஸ் வச்சு ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுற இதுக்கு போகவே மாட்டேங்கிறாங்க. இது எகெயின் அந்த பயம்தான், இனிமேலாவது பேசிடுவான் அப்படிங்கிறது. ஸோ இதில் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இந்த மிஸ்ஸிங் இயர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ சைல்டுக்கு ஒரு 8 yearsனு வச்சுப்போம். இந்த 8 years வரைக்கும் குழந்தை ஒரு லெவல் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு வந்திருந்துருக்கணும், ஆனால் வரல. ஸோ இவ்வளோ லேட்டாயும் நீங்கள் ஒரு சைல்டுக்கு ஒரு கம்யூனிகேஷனை சொல்லி கொடுக்காம இன்னும் எனக்கு வேர்ட்ஸ் தான் அவன் வாயில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸு என்ன பெரிய தப்பு பண்ணுறாங்க, என்ன சைல்டு ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். I think it's very I'll ask only one question to the parents, for these parents. Okay, words are based on, I'm with you, because the world is like that. No, you want them to communicate like anyone else, use the words, but you are while you're doing அந்த ப்ரிஃபரன்ஸ் வச்சுட்டு நீங்கள் லீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் ஆன் த ஃபேக்ட் தட் அந்த சைல்டு யாருக்கிட்டேயோ பழக மாட்டேங்கிறாங்க, யாருக்கிட்டேயும் அந்த ஏதாச்சும் ஒரு இப்போ அவனுக்கு ஏதாச்சும் ஒரு உள்ளே இந்த வயிறு வலி இருந்தாலையும் அந்த ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷனே இல்லை. அந்த வயிறு வலி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் இல்லை. நாட் ஜஸ்ட் வயிறு வலி, இட்ஸ் லைக் எனி திங். ஒரு என்ன இருந்தாலையும் லைக் வி திங்க் தட் அவங்களுக்கு பேசவே விரும்பல. தட்ஸ் பிகாஸ் தட் சைல்ட் டஸ் நாட் ஹாவ் அ கனெக்ஷன் அண்ட் மோட் டு கம்யூனிகேட். அந்த மோடு நீங்கள் இந்த சொல்லி கொடுத்தீங்கன்னா, நாட் ஜஸ்ட் வர்பல், எனி மோடு
teach them the mode, they will be so happy. To use that mode to at least இப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டு லைக் இதை நீங்கள் அந்த ஒரு வெர்பலே இருப்பேன், ஐ வில் நாட் மூவ் டு அதர் அது ஆச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ் மெனி டைம்ஸ் இஸ் தட் தே டெவலப் அ லாட் ஆஃப் அதுக்காக தே டெவலப் அ லாட் ஆஃப் பிஹேவியர்ஸ். இவ்வளோ வருஷமா யூ நாட் இவ்வளோ வருஷமா நான் குவைட்டாக இருந்துட்டேன், இவ்வளோ வருஷமா ஐ ஹவ் நாட் டாக்ட், வை டு ஐ யூ எக்ஸ்பெக்டிங் மீ டு டாக் ஸ்டில் ஆஸ் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ லைக் யூனோ டீனேஜ் அந்த உள்ள ஒரு teenage behavior, adamancy, why should I talk, adum vandirum. So it creates even worse agudhu. Okay, you're expecting the same tell again and again to expect them to talk verbally, and yeah, there's so many things that goes wrong. So I feel like to coming back to the same thing, introducing visual as early as 2 years also is very good. It's again because it's not going to cause any harm. Nallada seiyum. So why not just start early, get to add on to that, no ivlo varsham aichi panna mudiyuma. Yes, even we've seen older people, 15-year-old 14-year-old being introduced AAC and still develop it's developed speech கிடையாது, speech but communication அந்த யூஸ் பண்ணி அவங்க இஷ்டம் சொல்லுவாங்க. or else they've always been kept non verbal அந்த சவுண்ட் போடுவாங்க. ஆனா அந்த சவுண்ட் எதுக்கு என்ன ஆகுது, we teach them that they want to go for this, they want to do this, they want to just be simply. அது சொன்னா அழகா இருக்கும்ல, by using pointing, by using different strategies. நீங்க 2 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஒன்று லைக் ஒரு 14-15 வயசுல கூட ஏஎஸ்சி மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி சைல்டு மனசுக்குள்ளே இருக்கிறத வேர்டாக கம்யூனிகேட் பண்ணுறோம். மீன் வேர்டானா அந்த பிக்சராக கம்யூனிகேட் பண்ண வைக்கும்போது குழந்தை எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்டு ஒரு எனக்கு வேணுங்கிற இடத்துல சவுண்டை விட மீனிங்ஃபுல்லாக ஒரு இடத்துல போய் அந்த விஷயம் அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது அண்ட் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது தே வில் ஃபீல் ஈவன் மோர் பெட்டர். அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னீங்கல்ல, லைக் நான் பேசினாதான் ஒரு விஷயம் என் குழந்தை சொல்லணும், வேறு விதத்தில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் போக மாட்டேங்கிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வயிறு வலிக்குதுனாலும் என்னால் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது. இமேஜின் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த சைல்ட் இஸ் நாட் ஏபிள் டு டெல். அட்லீஸ்ட் வாட் இஃப் யூ ஹேவ் டாட் தட் சைல்ட் டு வலி இருக்குது ஹர்ட்னு ஒரு பிக்சரை காமிச்சு and also by indicating saying பலி இங்கே. So imagine if the child would have just taught that இப்படி வலி இங்கே வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இங்கே வெய், அம்மா இப்படி கூப்பிட்டுட்டு இப்படி கை வச்சா அம்மாவுக்கு புரிஞ்சிரும், இல்லை யாராச்சுக்கும் புரிஞ்சிரும், அப்படி சொல்லி கொடுத்தா அழகா அட்லீஸ்ட். எக்ஸாக்ட்லி, எனக்கு வயிறு வலி வரும்போதெல்லாம் பிக்சர் எடுக்கணும், என் வயிற்றை காமிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அகைன் அதை மாடல் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் விஷுவலை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன வருதுன்னு சொல்லு, என்ன பண்ணுதுன்னு சொல்லுன்னு கேட்காதீங்க. இன்ஸ்டெட் அவனுக்கு வயிறு வலிக்கும் போது இதை நீங்கள் மாடல் பண்ணிங்கனாலே சைல்ட் வில் நேச்சுரலி கன்வே இட் டு யூ. So one more thing I have to add that I feel like this is again இதுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க is one thing I want to add. Why? Because but it's difficult. I'm not saying it's easy, okay. Other forms of communication le உங்களுக்கு டூல்ஸ் இல்லை, லைக் என்ன ஆன் த கோ நீங்கள் பண்ணலான்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த மூடில் இந்த பிக்சர் மூடில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். this very much I'm seeing as a therapist. I see this ஐயோ இவ்வளோ பண்ணுமே, அண்டர்லைங் ஒர்க் நிறைய இருக்கு அதுல. It is difficult, but with the right therapy support, with the right therapist support and the right இது நீங்கள் the effort போட்டிங்கன்னா your child's life will be helpful. வேர்ல்டே அழகா மாறிடும். It will change. It will go helping them in so many ways. Just take that small effort. So and also அந்த in the first time நீங்கள் ஒரு அந்த பற்றி கேட்கும் போது you will be overwhelmed. நீங்கள் overwhelmed ஃபீல் பண்ணலைன்னா it's wrong. You will be overwhelmed. But அது one step by step எடுத்து ஓகே இப்படி பண்ணலைன்னா there are so many ways. I'm not telling pictures இங்கே picture cards வைக்கிறது is just one way. நிறைய இந்த 2026 there are so many tools, so many accessible. Like I have no parent ma'am in the cards வச்சு எப்படி I can take around சொல்லுவேன். இல்லை அது cards நீங்கள் எங்கே போனாலையும், நீங்கள் பாத்ரூம் போனாலையும் there are accessible small pocket friendly books which குட்டி pictures
where you can just you take the picture, சொல்லு that bathroom போகணும் சொல்லிட்டு திருப்பி அந்த புக் ஸ்மால் புக்கே பாக்கெட்டில் வச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். there's so many there's so many, and it's not costly also. So everything is there. It's just have to make your mind and try taking it one step at a time. கண்டிப்பா. ஸோ ஏசி பற்றி நம்ம அதாவது ஏசினாலே ஆவாஸ் ஆப் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த செட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு மைண்டில் இருக்குது. அதுலேயும் யோசிப்பாங்க, ஐயோ இப்போ டேப் எங்கே வேணாலும் போனாலும் we can put a tab around the neck. It's அது இப்போ அது ஹெல்ப் ஆகுதுன்னா வை நாட்? குழந்தைய கம்யூனிகேட் பண்ண வச்சு குழந்தைய காம் டவுன் பண்ணுது, மற்ற குழந்தைங்க மாதிரியே உங்கள் குழந்தைய இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா வை கான்ட் வி டூ தட் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த ஏசி பற்றி இன்னும் நிறையா எபிசோட்ஸில் பேசுவோம். ஸோ திஸ் இஸ் த இனிஷியல் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் வாட் அ பேரண்ட் திங்ஸ் அபவுட் ஏசி அண்ட் வாட் தே ஷுட் நோ. Yes. தேங்க்யூ. Thank you.